இங்க இருக்கிற அரசாங்கமும் அதற்கு துறை அதிகாரிகளும் கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆகணும். நீதிமன்றத்துக்கு போயிருச்சு, நீதிமன்றம் இதை விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டியதுதான். இதுல இன்னும் அரசியல் ரீதியாக இதுல கமெண்ட் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. அந்த மாதிரி அக்ரீவ்டு பர்சன் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டில் அவர் முறையிட்டு அவர் பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு எதிர்பார்க்குற தீர்ப்பு அவருக்கு வரும். அதனால் கோர்ட்டில் போய் முறையிடுறது தான் முறை. பிஜேபி ஆர்எஸ்எஸோட எனக்கு தெரியல. எனக்கு அதெல்லாம் தெரிந்து இவ்வளோ பெருசாக ஆனதே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதில் ஏதாவது கான்ஸ்பிரசியோ வேற ஏதோ உள்நோக்கம் இருந்தால் இது எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் சொல்றது தான் முறையா இருக்கும். தமிழகத்தில் இப்ப அமலாக்கத்துறையினர் மருந்து கம்பெனி சோதனை நடத்துறாங்க. 22 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இருமல் மருந்து சாப்பிட்டதுனால 22 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அது அந்த மருந்து எங்கேருந்து வந்ததுன்றத விசாரணை மூலமாக கண்டுபிடிக்கணும். அது தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்ததுன்னா அதற்காக இங்கே இருக்கிற அரசாங்கமும் அதற்கு துறை அதிகாரிகளும் கண்டிப்பாக பதில் சொல்லித்தான் ஆகணும். எப்படி அந்த குவாலிட்டி டெஸ்ட் எப்படி பாஸ் ஆச்சு, ஏன் அப்படி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணாங்களா, அப்படி பண்ணவங்களை யார் பண்ணாங்க, இல்லைனா பண்ணி பாஸ் ஆச்சா இல்லைனா பண்ணவே இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா 22 குழந்தைகள் எந்த பகுதியில் இறந்துருந்தாலும் அதை லைட்டாக எடுத்துக்க முடியாது. 5 ஆண்டுகளாக சோதனையே நடத்தலை தெரியல. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் தான் வரும். எனக்கு நியூஸ் பேப்பரில் வர செய்தியை தவிர எனக்கு எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து தான் அது ப்ராப்பராக சொல்லும். ஆனால் அரசாங்கம் இதற்காக நடவடிக்கை எடுத்து அதற்கு அறிவிக்கை ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டே வரணும். கரூர் சம்பவத்துக்கு விஜய் தாமதமாக அறிக்கை கொடுத்து வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அவருடைய கட்சி கொடி கூட அரக்கம்பத்தில் பழக்க விடலை. அவங்களுடைய நடத்தை அவர்கள் தான் விளக்கம் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஏன் ஒரு விதமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற விளக்கம் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். ஒருத்தரும் ஒரு விதமாக நடந்து கொள்வார்கள். எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் நேரடியாக ஆறுதல் சொன்னார். அங்கே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம், அந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றவங்களாம் சேர்ந்தாங்க. ஒரு கட்சி ஒரு விதத்தில் இந்த துயர சம்பவத்திற்கு தங்களுடைய நடவடிக்கை இருந்திருக்கிறது. அந்த கட்சி நடவடிக்கை எடுத்ததா, அவர்களுடைய எந்த விதத்தில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற விளக்கத்தை அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும்.